வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகம்ங்கிறது ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்பாகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். இப்போ அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் இந்த மாதமானது ஆரம்பிச்சிருக்கு. ராசி அதிபதி மட்டும் இல்லை, 2ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா ஆட்சி நிலையில் இருந்து வர்றாங்க. மற்ற கிரக நிலைகளும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை தான் செயல்பட்டு வருது. ஜென்ரலாகவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது. அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிட கணக்கீடுகளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறுக்கு மாறாகத்தான் இருக்கும். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரக நிலைகளுமே ரொம்ப ஓவராக ஹை பவராகவும் ஆயிடக்கூடாது, லோ பவராகவும் ஆயிடக்கூடாது. ஒரு நியூட்ரல் பேஸில் கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா தான் துலாம் ராசிக்கு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கடந்த சில மாதங்களாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் கொஞ்சம் ஓவர் நெகட்டிவ் நிலைகளில் இருந்துட்டு வந்தது. இப்போ இந்த மாத அமைப்புகள் பார்த்திங்கன்னா ஓவர் பாசிட்டிவ் நிலைகளில் இது செயல்பட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து 2-3 மாதங்களாக அதிக அளவில் மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத மன குழப்பங்களுக்குள்ளே சிக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுபபலத்தோடு செயல்படுது. அதற்குண்டான விஷயங்களை அவங்க பார்த்து வருவாங்க. கிரகங்கள் ரொம்ப அதிக பலத்துடன் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹைப் கொடுக்க முடியாது. ஆனால் துலாம் ராசிக்கு இது ஒரு சாதகமான நிலைகள் தான். குறிப்பாக ராசி அதிபதி ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இது ஒரு நல்ல விஷயங்களாகவே கருதப்படும். ஸோ அப்படி இந்த மாத அமைப்பு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கலாம். படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். மனசில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும்.
பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க ரொம்பவுமே இயல்பான மனிதர்கள் தான். அந்த இயல்பு நிலையில் ஏற்ற இறக்கங்கள் வரும்போது தான் அவங்க கொஞ்சம் தடுமாற்றம் பெறுறாங்க. ஸோ இந்த மாதம் அமைப்பு அந்த இயல்பு நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ துலாம் ராசிக்காரங்க மன ரீதியாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அதிகரிக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும், ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் மிகுந்திருக்கும். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். பொதுவாகவே ராசி அதிபதி ஆட்சி நிலை பெற்றாங்க அப்படின்னா கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியும் ஆட்சி நிலையிலே இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தைகளில் நன்மைகள் இருக்கும், பட் காரசாரமான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் காரணம் துலாம் ராசிக்காரன் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இது பெருசாக தொந்தரவு இருக்காது. புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. ரொம்ப இயல்பான விஷயங்கள் தான் ஈடுபடுவாங்க. ஸோ அதற்கு தகுந்த நற்பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் விபரீத யோக அமைப்புகள் சில நல்ல பலன்களை கொடுத்துட்டு வரும். சமகாலமாக இந்த சொத்து சுகங்கள் விஷயங்கள் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சில நெருக்கடியான விஷயங்களை கொடுத்துட்டு வரும். மன ரீதியாக ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சிக்கல்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு சில நல்ல தீர்வுகளை பார்த்து வருவீங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகவே இருந்துகிட்டு இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும் அளவில் பிரச்சனைகளாக இருக்கிறது இந்த விஷயங்கள் தான். பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், காசு பணங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பு இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் காரியங்கள் சில நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். அது மாதிரியான விஷயங்கள் அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் திருப்தியாக இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு சில நல்ல சொல்யூஷனை இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவீங்க. ஸோ இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார விஷயங்களை அகலக்கால் வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கைக்கடக்கமாக வைக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் தேவையில்லாத எதிர்ப்புகள் அப்படிங்கிற இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பெருசாக இருக்காது. வீண் விரோதங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். உங்கள்கிட்ட வம்பு இழுக்கணும் சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் ஒதுங்கி தான் போவாங்க. அதனால் மற்றவங்க வகையிலேருந்து வந்த எதிர்ப்புகள் விரோதங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதனாலே வெளி விஷயங்கள் காரியங்களை சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க கொஞ்சம் அனுசரணையான வருவாங்க. காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும், பட் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பெரும்பாலும் நல்ல விஷயங்களே எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்கள் குறிப்பாக வயதில் முதிர்ந்தவர்களெலாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். யோக சாதனாக்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகவும் சிறப்பாகவே இருக்குது. அது சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு மேலோங்கியே இருக்கும். ஸோ ஆன்மீக சமாச்சாரங்கள் நல்ல ஈடுபாடுகளை அவங்க காட்டி வரும். அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் செயல்பட்டுட்டு வரும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குது, இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியான பிரயாணங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாதாக இருக்கலாம். அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். துலாம் ராசிக்காரங்க பிரயாணங்களில் கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் எடுத்துக்கொள்வது நல்லது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகள் இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உதவக்கூடிய மனப்பான்மையில் எல்லா காரியங்களும் செயல்பட்டு வருவாங்க. உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு உபயோகமாக சில விஷயங்கள் காரியங்கள் நடக்கும். தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் மூலமாக சில நன்மைகள் மற்றவங்களுக்கு போய் சேரும். காரியங்களில் நிதானமான போக்குகள் இருக்கும். பெரும்பாலும் ஒரு சுமூகமான விஷயங்களை உங்களுடைய காரியங்களில் இந்த மாதம் பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள சில நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். அனுசரணையான விஷயங்கள் பெரும்பாலும் இருக்கும். கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் ஆரம்பத்தில் இருக்கத்தான் செய்யும். புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ள ஆரம்பத்தில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அதிகமாகும். ஆனால் போக போக எல்லா விஷயங்களுமே எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க. ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்தாமல் இருந்தாலே அது நல்ல அமைப்புகளை கொடுத்துட்டு வரும்.
பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அளவான நிலைகள் சாதகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் உண்டு. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க. ஒரு அனுசரணையான நிலைகள் இருக்கும். குடும்ப ரீதியான விஷயங்களில் நல்ல ஒற்றுமையை பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரவாக்கு அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு. பட் நிதானம் தேவை. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பட் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் உண்டு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இந்த மாதம் அமைப்பு அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அனுசரியான நிலைகளை பார்த்து வரலாம். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. அவங்க வகையிலிருந்து வரக்கூடிய மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல வழியிலே உங்களுக்கு கை கொடுத்து வருது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. மாணவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஏற்கனவே மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், சங்கடங்கள், கவனக்குறைவு போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. வெளி விஷயங்கள், காரியங்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் தவிர்க்க முடியாததாகவே இருந்துட்டு வரும். இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சங்கடங்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கற்றுக்கொள்ள வரும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் ஓரளவுக்கு அனுசரணையாக வருவாங்க. ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த உற்றார் உறவின் நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களாக தான் இருக்கும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி நல்லது செஞ்சாலும் பிரச்சனை தான், கெட்டது செஞ்சாலும் பிரச்சனைங்கிற நிலை தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதற்கு முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த மாத அமைப்பு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். மருத்துவ விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்குது. சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட அமையும். இதெல்லாம் கொஞ்சம் சாதகமான நிலைகளிலே இருக்கும். ஏற்கனவே தொழில், வேலை, உத்தியோக ரீதியான விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு மன ரீதியான சஞ்சல நிலைகளில் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதம் அந்த சஞ்சலங்களை ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். பட் ஏதோ ஒரு வகையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்தே தீரும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது. பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.